தமிழ்தாய் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது நாகர்கோயில் முருகன் ஆலயத்தில் நிற்கிறோம். இங்கே மிகவும் சிறப்பான முறையில் தேர் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே நிறைய பக்தர்கள் வந்திருக்கிறாங்க, நிறைய சிறப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களோட காணொலியில் நான் நினைக்கிறேன் 2வது தேர் திருவிழா நாங்கள் பதிவு செய்கிறோம். உங்களுக்கு தெரியும், முதலாவது நல்லூர் தேர் திருவிழா நான் போட்டிருக்கிறேன். 2வதாக நாகர்கோயில் தேர் திருவிழாவை தான் நான் போடுறேன். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவை தாங்க, மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ புதுசாக ஆரம்பித்து இது 4 நாள். ஏற்கனவே இருந்த சேனல் நான் தாயம் சம்பந்தமான சில காணொலிகள் பதிவு செய்ததால் அது தடை செய்யப்பட்டிருக்குது. இந்த காணொலிக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்கன்னு கேட்டு வாங்க தொடர்ந்து இந்த காணொலியை ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த ஆலயம் தொடர்பான வரலாறுகளை நாங்கள் கேட்டறிவோம் என்று இது நேர்த்திக்கடனுக்கான தேங்காயில் குமிச்சிருக்கணும் பாருங்கள். முருகையா கோயிலும் அடிஞ்சு தரமட்டத்தில் தான் தான் பற்றியாக கட்டினாங்க. அது மாதிரி அங்கே மாணிக்கப்படியாக தான் அப்படியே ஓடி அடிஞ்சு வச்சு கோயிலே இல்லை. இப்போ இந்த நாகர்கோயிலுக்கு ஒரு வரலாறு இருக்கு தானே, அது நாகதம்பராங்க. ஓ இல்லை இந்த நாகர்கோயில்ன்ற இடத்துக்கு நாகர்கோயில் முருகன் கோயில். அது நாகர் முதல்வர் வாழ்ந்த இடம் தான் நாகர்கோயில். நாகர் வாழ்ந்த மண்டை தான் இப்போ கோயில் இருந்தாங்காட்டி நாங்கள் வந்தது. இவங்க வாழ்ந்தது நாகர் தான். அதாவது நாகர்கள் கொண்டு பேர் வந்தோம். யுத்த காலத்துல ஃபுல்லா அழிவடைஞ்சிருந்தது. யுத்த காலத்துல இங்கே ஆக்கள் இல்லை, ஆமாம் நின்றது. நாங்கள் எல்லாம் உடம்பெயர்ந்து பண்ணி குளத்துல இடம்பெயர்ந்துருந்தாங்க. சேர்ந்து விட்டாப்பு தான் நாங்கள் இங்கே வீடு வச்சோம். யுத்தத்துக்கு தனியாமி சுனாமி இருக்கு. சுனாமிக்கும் ஜாமி அறிஞ்சது. சுனாமியில இந்த கோயில் இடிபட்டதா? ஓ, சுனாமிக்கு கோயில் தான் இடிபட்டு போட்டு. ஓ, ஞாபகம் அடிபட்டு புதுசாக தான் காட்டினேன். இதுக்கு வெளிநாட்டு உறவுகள், வெளிநாடு உள்நாடு தொழிற்செய்கிறாங்க எல்லாம் சேர்ந்துதான். எங்களுக்கு முக்கியம் கோயில்கள் செயல்படாங்க தான் கோயில்கள் கட்டுப்பட்டோம். சங்கரம் புதுமையாக செய்துதான் இருக்குது. பழைய காலத்தில் இந்த முருகையா ஒரு அழகராஜா மட்டும் சேப்பஞ்சி ஆக்கிற அவர் இப்படி சக்கரத்தில் பண்ணிக்க முருகையா கட்டி பிடிச்ச வரலாறு. ஓ, அதில் என்ன அந்த குடும்பம் தரத்து முன்னாங்க. அவர் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், எனக்கு பணங்கிடம் தேவையில்லை, எனக்கு பிள்ளைகளோடு செல்வாக்காய் கொண்டுட்டேன். அப்போ முருகன் சொன்னது எனக்கு பிள்ளையிடம் பணத்தை நான் தாரணும் சொல்லிட்டேன். உண்மையாக அதாவது பரிகாரம். அதுதான் இப்போ அழகராஜ மாட்டி மாதிரி தான் இந்த கோயிலை கூடுதலாக செலவழிச்சு நான் செய்து கொண்டு வராங்க. இப்போ அவங்கள பிள்ளைகள் இப்போ இந்த ஜாத்திய சப்பரம் இருந்ததும் அவற்றை ஒரு சவரத்தில்லை. மகன் தைவந்த சவரம் அமர்ந்து நிற்கணும். எல்லாம் கோயிலுக்கு அவங்க நாயகி செலவழிக்கிறதுக்கு அவங்க அந்த குடும்பம் வச்சுக்கிறாங்க. நானா குடும்பம் வச்சாக்கு செலவழிச்சும் நிற்கிறாங்க. சரி. ஓ, தாமரைப்பூக்கள் எல்லாம் உடுத்தி ரெடியாக வச்சுருக்குறாங்க. பார்ப்போம், பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஆலயம். மிகவும் சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கணும். பார்க்க எங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆலயமாக இது தெரிஞ்சு கொண்டிருக்கிறது எங்களால்
गणानां त्वा गणपतिगुं हवामहे कविं हवीनानुभवस्रवष्टमम् ज्येष्ठराजन् ब्रह्मणान् ब्रह्मणस्पद आनस्पवति पवति सतायुत्पुरुषः सदायु सदायु पुरुषत्पुरुषत् सदायु யானே கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. எல்லாம் அல்ல கோயில் குளத்தாரே, ஒற்றைகையே, அம்பிகையே, பலருன்றி உரைமகனே, பாலருக்கு நீ காக்கும். இதுவா சமுத்திரத்தின் முத்தானே, இலங்கை தீவின் வடபால் யாழ் மாவட்டம் வடமராட்சி பிரிவிலே திருவருள் சுரக்கின்ற புண்ணிய பூமி நாகர் கோவில் என்கின்ற சிவசேத்திரத்திலே இன்றைக்கு 12 காலங்களுக்கு முன்பே பஞ்ச சிம்மாசனத்திலே வீட்டிலிருந்து தம்மை நாடி வருகின்ற அடியவர்களுக்கெல்லாம் பாதங்களை போற்றி கருதி மந்திர உருவமாக, கிரியா உருவமாக, பக்தி உருவமாக மந்திர புஷ்பம், சொர்ண புஷ்பம், அரோகரா, விநாயகர் திருவாருக்கு அரோகரா, நமோ உடலுக்கு அரோகரா, ஆலை உடலுக்கு அரோகரா. ஆகியவற்றை தர்ம வழியிலே தர்ம பரிமாரணம் செய்து வருகின்ற இன்று ஆறுமுக சிவான் பெருமாளுக்கு தீனாராதனை காண்பிக்கப்பட்டு மலர் மாறி சொல்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். என்பதுதான் இங்கே திருவீதியிலே எழுந்தவர்களுடைய நேரம் கரைந்து விட்டது. இப்பொழுது இளம் தொண்டர்கள் தங்களுடைய திருத்தோளிலே பெருமானை முன்னுக்கும் பின்னாக உக்கிர ரூபத்தோடு அசைக்கின்ற காட்சியை நாங்கள்
தேர் திருவிழா இருக்கிறதால தேர் பவனிக்காக இப்போ வெளியில் வார்த்தை காத்திருக்குது. முருகன் தேருக்கு முன்னுக்கு இருக்கிற தேங்காயால் உடைக்கப்படுது. வித்தியாசமாக செய்கிறாங்க பார்ப்போம். அங்க அதுக்காக இப்போ தேருக்கான மடங்கு குழுவெடுத்து பாருங்க. ஆறுமுக சுவாமி எழுந்தருளி இந்திர சந்தியம் சொல்லப்படுகின்ற விளக்கு திசையிலே இப்பொழுது தரிசனம் தருகின்ற அரசின் காட்சியை பார்க்கின்றோம். இந்திர சந்தியை நாகர்கோயிலின் முருகன் ஆலயத்தின் தேர் திருவிழாவில் தற்பொழுது தேர் வந்து இப்போ நகர வலிக்கிட்டு இருக்குது. மிகவும் சிறப்பான முறையில் இந்த தேர் திருவிழா நடப்பதை நாங்கள் பார்க்குறோம். பெருமானுடைய கருணைமலையிலே நடைபெறுகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். பெருமானுடைய
காட்சியை நாங்கள் காண உங்களுக்கு தெரியும் இதில் ஒரு பிள்ளை வந்து ஆணி செருப்பு அணிஞ்சு தான் அவன் வந்து தீச்சட்டி எடுக்கிறத நாங்கள் பார்க்குறோம். மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு வேலை. இதைத்தான் இப்போ அந்த பிள்ளை செய்து கொண்டிருக்குது. இப்போ ஆலயத்தின் முதலாவது பிள்ளையார் வந்து முன்னுக்கும் அடுத்ததாக வந்து முருகன் இந்த தேரும் பாரதை நாங்கள் பார்க்குறோம். சுடு மணல், நல்ல சுடு மணல் இருந்தாலும் அந்த சுடு மணலையும் தாண்டி இந்த ஆலயத்தின் தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறும் என்பதுதான் உண்மையிலே சிறப்பு. ஆனால் இந்த நாகர்கோயிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. நாகர்கள் வந்து முதல் இருந்த இடம் என்று சொல்லினோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பல கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் இந்த ஆலயங்கள் எல்லாம் வந்து கட்டி இன்னைக்கு வந்து மிகவும் சிறப்பான முறையில் இந்த நிகழ்வுகள் நடைபெறுவது என்று இந்த மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே தாகசாந்திகளும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது எங்களால் பார்க்கலாம். இந்த மக்கள் வந்து இந்த இதில் வெயிலில் வர மக்களுக்காக தாகசாந்திகளும் வழங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ நானும் ஒருக்கா குடிப்பம்பில் போய் இந்த பேரழகை பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக நடைபெறுவது பாருங்க. இது நாகர்கோயில் முருகன் ஆலயத்தின் தேர் திருவிழாவில் நாங்கள் கலந்திருக்கிறோம். மிகவும் சிறப்பான முறையில் தேர் திருவிழா நடைபெறுது. ஒவ்வொரு அடியவர்களும் வேண்டிக் கொள்ள திருவங்கமான அற்புத அருந்திய காட்சியை நாங்கள் எல்லாம் இந்த வேளையிலே கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எருது சந்தையிலே இங்கே முருகப்பெருமானுக்கு தெரிந்த இன்னொரு 9,000 கோடி சூரிய பிரகாச அந்த கனகம் காட்சி கொடுக்க இந்த திருநீரிலே அடியவர்கள் எல்லோரும் திரண்டு இந்த காட்சி மிகவும் சிறப்பான முறையில் தான் இந்த தேர் திருவிழா நடக்குது. எங்களால் பார்க்க மிக சிறப்பாக நடைபெறுது. நாதஸ்வரம் முழங்க இரு மண்டலத்திலும் பக்தர்கள் வந்து
விதமாக இருந்தது. ஒருத்தர் எல்லாம் ஃபுல்லாக இது பூசி கொண்டு வந்ததை நாங்கள் பார்த்தோம். Aduh,